ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பெயிண்ட் எடிட்டரில் எப்படி ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்காக ஸ்க்ராட்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெயிண்ட் எடிட்டரை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூஸர் ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த சூஸர் ஸ்ப்ரைட்டில் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கான் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு ஸ்ப்ரைட் வந்து என்னோடய இதை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிளாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சர்க்கிள் எடுத்து வச்சுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிள் வந்து நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு கலர்ஸ் கொடுத்து அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோடய டெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய டெக்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு JOY அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இதையுமே வந்து ஒரு கலரிங் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு கலரிங் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டு கலரிங்க்கு வந்து எனக்கு வந்து ரெட் கலர் சம்திங் ஏதாவது நான் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து என்னோட ஸ்ப்ரைட்டு. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு நேமிங்கும் கொடுத்துக்கிறேன். ஸ்ப்ரைட் 2 இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மை ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது என்னோடய ஸ்ப்ரைட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதில் கலர் கூட ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் ப்ரோக்ராமிங் கோடுக்குள்ளே போகிறேன். இந்த ஸ்க்ராட்ச் வேணால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. என்னோடய ஸ்ப்ரைட்டில் இருக்கேன் இப்போ நான். ஓகே, இப்போ நான் கோடிங்குள்ளே போகணும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா 3 டேப் இருக்கும். கோடு, காஸ்டியூம்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோட் டேபுக்குள்ளே போங்க. இப்போ ப்ரோக்ராம் வந்து நான் எழுதுகிறேன். ஸோ ப்ரோக்ராம் வந்து நான் சிம்பிளாக ஒரு பெயிண்ட் எடிட்டர் ப்ரோக்ராம் எழுதுகிறேன். என்ன ப்ரோக்ராம்னா ஈவெண்ட்ஸில் வென் க்ரீன் ஃப்ளாக் வந்து கிளிக் ஆகும்போது நோட்ஸில் போய் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்ட்ரோலில் ஃபார்வர் கமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த க்ரீன் ஃப்ளாக் வந்து இதாகும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஸ்ப்ரைட் வந்து 10 ஸ்டெப்ஸ் வந்து மூவ் பண்ணுற மாதிரி. ஸோ மோஷனில் போய் மூவ் 10 ஸ்டெப்ஸு. அப்போ வந்து எட்ஜ் வந்து வருது அப்படின்னா அது பவுன்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது மோஷனில் இஃப் அண்ட் எட்ஜ் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ அதாவது வென் க்ரீன் ஃப்ளாக் வந்து கிளிக் ஆகும்போது நீங்கள் வந்து இந்த க்ரீன் ஃப்ளாக் வந்து கிளிக் ஆகும்போது என்னோடய ஸ்ப்ரைட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 10 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகணும். அப்படி 10 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகும்போது எட்ஜ் வந்து டச் ஆனது அப்படின்னா அது வந்து பவுன்ஸ் ஆகும். ஸோ இது என்னோடய ப்ரோக்ராம். ஸோ இந்த இதை ரன் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து என்ன பண்ணும், அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பெயிண்ட் எடிட்டரில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எந்த ஒரு இந்த பால் இமேஜ் தான் வரையணும்னு கிடையாது. ஸோ என்ன இமேஜ்னாலும் நம்ம வரைஞ்சி அதை என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.